மைதுரே அண்ணே ஐலர் சிட்டு பட்டவரை படிச்சிட்டு நீங்க படிக்கும் பொழுது அங்க ஓட்டர் சாப்பிட சாப்பிட்டு நாங்களா செத்து போயிருக்கோம். அதனால அண்ணி கரெக்டாக விதவிதமா செஞ்சு தர எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா ரசம் மட்டும் உப்பு கறிக்கிறாங்க. அருமையான உணவு இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை சாப்பிட இது புட்டு வச்சிருக்கா. சொல்லுங்க நீ என்ன நீ அதெல்லாம் பார்த்துட்டு பச்சை பாலமா இருக்கு. அண்ணே மடி மீது நான் உறங்க வேண்டுமா? நீ வேண்டாம் நீ மைதுரை பாக்குறேன் பெத்த புள்ளியா தான் பாக்குறேன் வந்து உட்கார முடியா. உண்மைதான் நீ அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம். மச்சன பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக நீ பாவிக்கணும். டேய் வாடா என்ன பண்ணிக்கிறா? பாடு பாடு சாமி ஓடியா 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 வாங்க பெண்ணி வாங்குன ஓதியே ஆறுல உண்ணும். மைதுரை சாப்பாடு சாப்பிட்டு எப்படி நல்லா இருந்துச்சா? அருமையான உணவு பண்ணி சின்ன வயசுல யார் யாரு சேர் மேல உட்காரணும் ஒரு நீதா உட்காந்துக்கியா இடம் காடி ஆக்குதுன்னு உட்காந்துக்கிறேன். சேர் மேல அது விடு ஒரு 50 ரூபாய் கைசிக்கு என்ன பண்ணுவேன் நான் உள்ள நோன்றேன். சரி எப்பா சாப்பிட்டியா? அருமையான உணவு பண்ணி பார்த்து தூங்க போனாரா? தேவனியா முண்டை கம்முன்னு பெரிய அர்த்த விஷயம். அவங்க ஒண்ணு தெரிஞ்ச தாலி அர்த்தம் கம்முன்னு அவங்க ஒரு நேரம் வச்சு வந்தேன் இவங்க கொஞ்ச நேரம் வச்சு வந்தேன். ஆர்த்தி கோசம் இது கோசம் அப்ப பணம் கட்டுற எதை எப்போ வச்சுக்கிறேன். இந்த பாரு பஸ் ஸ்டாண்ட் செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்தேன். அந்த வாசி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அதுக்கு இடையில இது பாரு குளமாந்த கூட்டு ரோட்ல வந்தேன். குளமாந்தேன் தலுக்குலையா தலுக்கு சரிதான். டேய் ஒரு ஆள் ஒரு விதமா பாக்குறவன் நான் என்னத்த நான் பண்றது குட்டி நான் என்ன சொல்றேன்னா இவன் பாட்டு பதுன்னு தூங்கானா எவ்வளோ கூட மாட்டது பாத்துக்கா. நீ தான் ஏபி வேலை வாங்கணும் என்ன பண்றது செல்ல பையா நல்லா நெக்க துண்டு. ஐயோ பல்பு பீஸ் போட்டுக்கணுமா எப்பா என்னன்னு இதே பெருசு பாரு பெல்ட் பெல்ட் ஐயோ கவுரியா கவுரி போயினா இந்த அழகான வேலையிலே வருங்காலத்தில் 200 ரூபாய் கூட கம்பெனி தலைவர் குமாரா கே குமார் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா இதோ மேடம் செவடியா மேடத்தை பாராட்டி 200 ரூபாய் பில்லு கட்டியிருக்கிறார். மணி 4:85 4:25 எப்பா நான் என்ன சொல்றேன் பில்ட் பத்தியா வாங்கி பூட்ட பத்தியா எல்லாம் வெளிநாட்டுல வாங்குறது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. சாமி நீ படிக்க போனியா அரியர் எதனா வச்சு கிளியர் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். முதல் இடத்துல தானே இருக்கிற. உன ஒரு 3 கேள்வி கேட்க போறாங்க. படிச்ச சந்தேகம் எனக்கு. என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆமா அண்ணே நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். கால நிறைய 3 பரிசு நான் கேட்க வைக்கிறேன். நீ அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா உனக்கு பிரைஸ் சொல்லுங்க கிஃப்ட். முதல் கேள்வி என்ன தெரியுமா? காலாண்டு பரிசு. நான் உங்க பாத்தியா நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்குதுல்ல அந்த வெள்ளை குதிரையில உன் அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்வாரு. உன் அண்ணன் தான் காணகத்துக்கு போயிட்டு யாரு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்யறது? இதான் ஒரு சந்தேகமா? ஆமா அண்ணே அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை தம்பி நான் தான் ஏறுவேன். டேய் அது ஹைட் அது பெரிய குதிரை அது அவங்க ஹைட் எத்தனை பாவி நெத்தி முட்டியாவே ஏறுவேன். ஆரியன் பையா இதுனா இதமா பொறுத்துக்கே சரியான விலையை தேர்ந்தெடுத்து எழுதிட்டேன். இது பொறுத்துனா தெரியல. எப்பா நம்முடைய அரண்மனையிலே தங்க தட்டு இருக்குல்ல அந்த தங்க தட்டுல உன் அண்ணன் இருக்கும்போது சாப்பாடு போட்டு சாப்பிடுவாரு. உன் அண்ணன் கணக்கு போட்டு அந்த தங்க தட்டுல யார் சாப்பிடுறது? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தந்த தம்பி நான் தான். அது எச்ச தட்டுற பையா அதே சாப்பிடு பாஸ் குட்டி முழுவான பரிச்சு இதுலதான் பாஸ் ஆகணும். மெமரி ஒர்க் பண்ணிக்கோ சரியா? நம்முடைய அரண்மனையில பஞ்சம் இருக்குதுல பெருசா பஞ்சு மெத்த அந்த பஞ்சு மெத்தல உன் அண்ணன் இருக்கும்போது படுத்தாரு. உன் அண்ணன் கணக்கு போயிட்டாரு. அதுல யாரு படுக்கிறது? நீ தான் படுக்கணும். நீங்க பேசுறது தவறு. இப்படிலாம் தவறா பேசக்கூடாது. எதுக்கு இவன் வேண்டாம் பண்ணி நான் என்ன சொன்னேன்? நான் கூறுவது கேளுங்க நீ. அதெல்லாம் வேணும் நான் லவ் பண்றேன். கமெண்ட் பண்ணாத போல் நான் செகண்ட்
பிறந்தியா தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா ஓ இறைவா வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி அடப்பாவியோ அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் மதிக்கணும் இறைவா மற்றவர்கள் யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும் அதை விடுத்து கட்டி அணைத்து காம பசி தீர்க்க சொல்லியிருந்தாயே இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டு பட்டப்படி படிக்கும்போது அங்க நீ ஒழுங்காத்தா இருந்தியா இல்ல அந்த பெண்ணோட காவல் இலக்கணம் செஞ்சு சீக்கிரம் சோதனை 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 செஞ்சு பார்த்தேன் அயல்நாடு சேர்ந்த ஆண்களை பெண்களை சேர்ந்து பயிலும் கல்லூரி பயின்றேனே நான் நல்லவனாக வாழ்கின்றேனா தவறான பாதையில் செல்கிறேன் சோதனை செஞ்சு பார்த்தேன் என்ன தப்பா நினைச்சிட்டியா நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்து விட்டு அண்ணே என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிருக்க மாட்டாங்க அண்ணே வாக்குப்பட்ட நீங்க மானத்தை இழந்து கூட என்ன பரிசோதனை செய்துகிறேன் இங்க நடந்த விஷயத்தை வெளியில சொன்னா இதை விட அவமானம் வேற எதுவும் கிடையாது இந்த உடலை விட்டு உயிர் பிறந்தாலும் பிரியுமா தவிர இங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இதுவே தம்பி இப்படி ஒரு தவறை செய்வதை சிந்தித்து பாருங்கள் அண்ணா நான் நிரபராதி அண்ணா நான் குற்றமற்றவன் அண்ணா அவன் நல்லவன் கிடையாது அண்ணா முத்துக்கு முத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பம் அண்ணா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் படும் துன்பம் அண்ணா முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணா கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே இந்த தாசின் வார்த்தை கேட்டு